பஞ்சாப் பாத்துடலாமா? சரி பஞ்சாப் பாண்டிங்ஸ். பஞ்சாப் பஞ்சாப் மிஷன் பாண்டிங்கா ஏதோ பாண்டிங் போட்டிருந்தாங்களே. ப்ராஜெக்ட் பாண்டிங். ப்ராஜெக்ட் பாண்டிங் பாண்டிங் இல்ல எடுத்தோடனே வந்து இவனதான் எடுத்தாங்க ஆர்டிஎம் போட்டு. சரி பேட்டிங் ஸ்குவாட் எடுத்து வச்சுக்கிறியா கையில? எடுத்து வச்சிருக்கேன். பஞ்சாப் பேக்கப் வச்சிருக்காங்கடா. பேட்ஸ்மேன் பாத்தீங்கன்னா நெகல் வதேரா. நெகல் வதேரா அப்புறம் 4.2 கோடி கொடுத்து எடுத்திருக்கானுங்க. அப்புறம் வந்து ஹர்னூர் சிங் யாருன்னு எனக்கு தெரியல. ஸ்ரேயஸ் ஐயர், முஷிர்கான் வேணா இவன் சர்ப்ராஸ் தம்பி, அவன் நல்லாதான் விளையாடுவான். அப்புறம் பைலா அவினாஷ் இவனு எனக்கு யாருன்னு தெரியல. விக்கெட் கீப்பர்ஸ் வந்து விஷ்ணு வினோத், பிரப்சன் சிங், ஜாஸ் இங்கிலீஷ் 3 பேருமே ஆடக்கூடிய கெபாசிட்டி தான். ஆடலாம். அவனுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கல. ஒரு சீசன் ஒரு ஸ்குவாடுக்கு போனானா ஒரு மேட்ச் தான் தர்றானுங்க. ஆமா. ஆனா 7 ஃபாரினர் ஸ்லாட்ல 5 ஆசிஸா? 7 ஃபாரினர் ஸ்லாட்ல 5 ஆசிஸ் ஆமாண்டா பஞ்சாப்ல. பலூனக்கா பத்தி பேசலாம். சாரி, பலூனக்கா பத்தி எல்லாம் பேச முடியாது. ஆல்ரவுண்டர் எப்படி போவோம்? சஷாங்க் சிங், சூர்யா ஷெட்டர் யாருன்னு எனக்கு தெரியல. ஹர்ப்ரீத் பார் தெரியல அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்பின் போர்டு வேணான்னு நினைக்கிறேன், அதனால ஆல்ரவுண்டர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹர்ப்ரீத் பார் நேத்தா முந்தானேன்னு தெரியல, ஒரு மீம் பார்த்தேன்டா. 24 ரன் அடிக்கணுமா கடைசி 4 பாலுக்கு. ஒரு 4, 3 6 ஒரு வைடு போட்டு மேட்ச் டை ஆயிடுச்சு ஹர்ப்ரீத் பார் லாஸ்ட் ஓவர்ல ஸ்மாட்ல. அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர்ல வந்து ரமன்தீப் அடிச்சு ஜெயிச்சு கொடுத்தானா. மார்க்கோ யான்சன் எடுத்திருக்காங்க. நேத்து பாத்தியா? யான்சன் 7 for 13 ஸ்ரீலங்கா வாய்ப்புல மண்ணள்ளி போட்டான். அப்புறம் ஆரன் ஹார்டி அவன் டீசென்டான ஆல்ரவுண்டரா. இதுல பிபிஎல் எல்லாம் நல்லா. அப்புறம் அஸ்மத்துல்லா உமர் நியூ பால்ல ஸ்விங் பண்றான். யாரு ஓவர் தர மாட்டானுங்க, ஒரே ஓவர் கொடுத்துட்டு விட்டுறானுங்க. ஜிடி வந்து எல்லா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவருக்கு 6 ரன் தான் போவோம். 6 ரன் 8 ரன், அதிகபட்சம் 10 ரன் போவோம். ஆனா நல்லா ஸ்விங் கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஓவர் தர மாட்டானுங்க. சென்னை பிட் பண்ணாங்க. நான் அப்படிதான் நினைச்சேன். பிட் பண்ணானுங்க. அப்புறம் வந்து பிரியான்ஸ் ஆரியான் போட்டிருக்காங்க. அவனு எனக்கு யாருன்னு தெரியல. பிரவீன் துபே வேணா கேள்விப்பட்டிருக்கேன். பிரார் பவர் பிளேல போடுவானா என்ன? பவர் பிளேல போடுவானா அவனுக்கு தேவையில்லை அவனுக்கு. அப்புறம் அந்த டெட்லி டேஞ்சரஸ் டுயோ ஆஃப் கிளென் மேக்ஸ்வெல் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் 2 பேரும் வந்துட்டானுங்கன்னா முடிச்சிருவாங்க. ஹல்கு ஃபார்ம்ல இருக்கான், மொரட்டு ஃபார்ம்ல இருக்கான் இப்ப ஹல்கு. அப்புறம் பவுலிங்கே டீசெண்டா இருக்குடா. யாஸ் தக்கூர், விஜயகுமார் வைசாக்கு 2 பேருமே ஐபிஎல் விளையாண்டா இது இருக்கு. யாஸ் தக்கூர் வந்து ஜிடிக்கு விளையாண்டாங்கல்ல, விஜயகுமார் வைசாக்கு பெங்களூருக்கு விளையாண்டுருக்கான். குல்தீப் சென்னும் ராஜஸ்தானுக்கு விளையாண்டுருக்கான். ஜேவியர் பெர்லட் வேணா எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இல்ல. ஜேவியர் பெர்லட் தெரியல எனக்கு. ஆஸ்திரேலியா டெபியூ பண்ணிட்டாங்க. அந்த ஒரு டீசென்ட்டா கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் உனக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஆளுங்களை எடுத்துட்டானுங்க. அப்புறம் அக்ஷதீப்பும் யுஸ்வேந்திர சேகலும் கண்டிப்பா ஆடுவாங்க. கண்டிப்பா லோகி ஃபெர்குசன் கரண்ட் ஃபார்ம்ல அவனை எடுக்கலாம். ஆனா என்ன பண்ணுவானுன்னு தெரியல. யான்சனுக்கு பேக்கப்பா வச்சுப்பாங்க. யான்சன் இல்லைன்னா ஃபெர்குசன் ஆடுவாங்க. சரி, இதுல பிளேயிங் 11 எப்படி இருக்கும் நீ சொல்லு. ஓப்பனிங் யார் வருவா? ஓப்பனிங் இஸ் பிரப்சிம்ரன் சிங். பிரப்சிம்ரன் கூட யாரு கூட? இங்கிலீஷ் ஓப்பனிங் ஆடி இருக்கான். ஆஸ்திரேலியாவுக்கு ஓப்பனிங் இறங்கி 100 அடிச்சிருக்கான்டா. இப்ப இங்கிலீஷ் ஒன் டவுன்ல வந்துட்டு ஐயரு, அடுத்து மேக்ஸ்வெல், அப்புறம் இவரு அசுதோஷ் இல்ல, அசுதோஷ் தான் ரிட்டையர் ஆர்டிஎம் போடாம விட்டானுங்க. சஷாங்க் அதுக்கப்புறம் நெகல் வதேரா 7 ஆயிடுச்சா. அடுத்தது வந்து பிரார கூட விட்டுரு, இம்பாக்டா வச்சுக்கலாம். மார்க்கோ யான்சன். இப்ப யாரு? இப்ப 3 பேர் எடுத்தா ஒரே ஒரு ஃபாரினர் தான் எடுக்க முடியும்.
அதான் யான்சன் வேணுமா ஃபாரின் உனக்கு பவுலர் ஒமர் சாய் வேணுமா? யான்சன் தான் வேணும். அது தெரியல, யான்சன் அது அவங்களுடைய இதை பொறுத்து. எனக்கு தெரிஞ்சு யான்சன் தான் போவாங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் யான்சனா தான் இருப்பாரு கரண்ட் ஃபார்ம்ல. யான்சன் 8, அப்படியே அக்ஷதீப், யுஸ்வேந்திர சஹல். அப்புறம் வந்துட்டு வைசாக்கா, உனக்கு யஷ் தாக்கூரா யாராச்சும் ஒருத்தர் வேணுமா? யாரும் ஒருத்தர் எடுத்துக்கலாம். இம்பாக்ட்ல உனக்கு முஷீர் இருப்பான் பேட்டிங் வேணா, குல்தீப் சென், யார் வேணா. நம்பர் 4 மேக்ஸ்வெல், நம்பர் 5 ஸ்டாயினிஸ், நம்பர் 6 சசாங்க், நம்பர் 7 வந்து வதேரா இம்பாக்டா கூட விட்டுக்கலாம், எப்ப வேணுமோ வந்துக்கும். அவனுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா நமக்கு இந்தியாக்கெல்லாம் ஆடுவான்டா. லெஃப்ட் ஹேண்டரு ஷார்ட் தேவைப்படுவான். ஆமா இல்ல 4 கோடி கொடுத்து எடுத்திருக்காங்க. 4 கோடி கொடுத்து எடுத்திருப்பானுங்க, கண்டிப்பா விளையாட விடுவாங்க. ஆமா பவுலிங்ல இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிப்பானுங்க. பவுலிங்குமே டீசன்ட் பவுலிங்குமே சஹால் ஒரு போலி 4 ஓவர் போட்டுருவான், அக்ஷதீப் 4 ஓவர் போட்டுருவான் 8. ஸ்டாயினிஸ் மேக்ஸ்வெல் சேர்ந்து ஒரு 4 ஓவர் போட்டுருவாங்க. யான்சன் எப்படியும் 4 போடுவான், 4 போடுவான். அப்புறம் இன்னும் ஒரே ஒருத்தன் யாரு, யாஷ் தாக்கூர் அல்லது குல்தீப் சிங், விஜய்குமார். 3 போலிங் ஆப்ஷன் இருக்கா, 3 நல்ல போலிங் ஆப்ஷன். 3 பேருமே ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆமா அதனால ஓகே தான். இவங்க எப்படி மாறி இருக்கானுங்கன்னா, ஃபர்ஸ்ட் எப்பவுமே அந்த வாலடைல் பிளேயர் பிராரே விட்டமே இம்பாக்ட்ல இருப்பாரு. ஓகே ஓகே ஓகே. அதான் இவனுங்க வந்துட்டு எப்பவுமே அந்த ஒரு எடுத்து அடிக்கிறது இந்த மாதிரி அப்படிதான் போவானுங்க. பேர்ஸ்டோ, லிவிங்ஸ்டனு அப்படி போறதை விட்டுட்டு இப்ப கொஞ்சம் இந்த ரிலையபிளா இருப்பாங்க, சொன்னா எடுத்தா இந்த வேலை செய்வாங்க, அப்படி போயிட்டாரு. ஸ்டேபிள் பண்றதான் பாக்குறானுங்க. பிரப்சிம்ரன் ஒழுங்கா விளையாடுனா கூட விஷ்ணு வினோத் அது ஒரு வீக் லிங்க் மாதிரி. என்னது, ஆனா ஓபனிங் பேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அது ஒரு. ஆனா மிடிலுக்கு எல்லாத்துக்குமே இருக்குடா, ஓபனிங் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஆப்ஷன் இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல என்னன்னா போன தடவை பேட்டிங்கே மண் மாதிரி இருந்துச்சு, அதை வச்சுட்டே பிரப்சிம்ரன் டீசென்டா தான் பண்ணான். தெரியல, நல்லாவே பண்ணான். இப்ப கன்னா இருக்கிறதுனால அவனுக்கு இன்னுமே கொஞ்சம் ஃப்ரீயா ஆடுவான். ஆக்சுவலா ஒரு நியூஸ் கேட்டேன், அது உண்மையான்னு தெரியல. ஆக்சுவலா பிரப்சிம்ரன் வந்து டிசிக்கு ட்ரேட் பண்றதுக்கு வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டானா ரிக்கி பாண்டிங். பஞ்சாப்க்கு கேட்டான் அப்படின்ட்டு ரிக்கி பாண்டிங் இப்ப ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ரிக்கி பாண்டிங் பேசினா அப்படின்ட்டு பிரப்சிம்ரன் சொன்னான்னு ஒரு நியூஸ். உண்மையான்னு தெரியல, இன்ஸ்டால தான். இப்ப எடுத்த டீம்ல பார்த்தாலே எந்த டீமுமே பார்த்தோன்னே தெரிஞ்சுள்ள இவங்க தேராது அப்படின்ட்டு, அந்த மாதிரி எந்த டீமுமே இல்ல. அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. எனக்கு ஒரே ஒரு டீம்னா ராஜஸ்தான் மட்டும்தான். ஏன்னா அதுல மிடில் ஆர்டரே இல்ல, ஃபுல்லா ஒன்னா பவுலிங்கும் பேட்டிங் எடுத்து வச்சிருக்காரு. சரி அப்புறம் பேசுவோம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஓபனிங் மட்டும் தானே பேக்கப் இல்ல. பிரப்சிம்ரன் சிங், ஜாஸ் இங்கிலீஷ், நம்பர் 3 ஸ்ரேயஸ் ஐயர், நம்பர் 4 வந்து கிளென் மேக்ஸ்வெல், நம்பர் 5 ஸ்டோயினிஸ், நம்பர் 6 வந்து ஆறுது இவன் நெஹல் வதேரா, சசாங்க். நம்பர் 7 சசாங்க் இருக்கான் இதுல. எனக்கு எப்படி மேபி ஆளை இதை பொறுத்து இது பண்ணிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நான் 12 பேர் சொல்லிடுறேன். 7, பிரார் 8, மார்க்கோ யான்சன் 9, மிச்சம் 3 பேர்த்துல அக்ஷதீப் சிங், யுஸ்வேந்திர சஹால், இல்ல யாஷ் தாக்கூர், விஜய்குமார் வைசாக், குல்தீப் சென். 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. 2 ஸ்பின்னர், ஒன்னு வந்து அக்ஷதீப்பும் ஹர்ப்ரீத் பாரும். 4 நாள் 8 ஓவர் கன்ஃபார்ம் மிடில் ஓவர்ஸ்ல. மார்க்கோ யான்சன் 1, அக்ஷதீப் 1. அது போக நான் இதே 16 ஆச்சா, இது போக ஸ்டாயினிஸ் மேக்ஸ்வெல் காம்போ இருக்கு. அது போக இந்தியன் காம்போ ஒண்ணு இருக்கு. இதுல என்னன்னா ஃப்ரண்ட்ல யார் விக்கெட், யான்சன் போடலாம். ரெண்டாவது ஆனா ஒண்ணு யான்சனுக்கு மாட்டல விக்கெட் விழுகலன்னா அவனை பிரிச்சிருவாங்க. 4 ஓவருக்கு 60 வரைக்கும் அடிப்பாங்க. அது வாய்ப்பு இருக்கு. ஃப்ரண்ட்ல யான்சனும் அக்ஷதீப்பும் போடுவாங்க. மேபி ஸ்டாயினிஸ் ஒரு ஓவர் போடலாம். ஓகே தான், இது நல்ல. இதுவும் மோசஸோட எனக்கு தெரிஞ்சு ஓபனிங்க்கு பேக்கப் இல்லையா வந்து, மத்தபடி எல்லாத்துக்கும் எல்லாமே நல்ல ஸ்குவாட். ஒருவேளை ஓபனிங்க்கு பேக்கப் இல்லைன்னா நெகல் வதேரா வச்சுக்கு ஓபனிங் ஆட விட்டா
இது வேணா ட்ரை Opening பண்ணலாம். க்கு. பாண்டிங் ட்ரை பண்ணுவாரு. நம்ம பஞ்சாப் எனக்கு மும்பையோட தெரிஞ்சு ரொம்ப வருஷம் பேக் கழிச்சு இது உள்ள மும்பை வருவாங்கன்னு நினைக்கிறேன். மும்பையோட பேக்கப்புக்கு இந்த பேக்கப் பரவாயில்ல. இவனுங்க அவனுக்கு எல்லாமே பட் ஒரே கண்ணு. ப்ராப்ளம், இவனுங்க ஆனா மும்பையோட டாப் 12 கன்னு, இது அப்படி சொல்ல முடியாது. ஓகே, இது எல்லாமே ஓகே ஓகே இவங்கள இவங்க எடுத்துக்கலாம், அப்படி பிரச்சனை இல்லை. ஓகே சரில. சரி மற்ற டீம்லாம் எப்ப பார்க்கலாம்? சரி இன்னைக்கு இது போதும். சாயங்காலம் ஒரு 3 டீம் பார்ப்போம். ஓகே ஓகே, இது மூணுல எப்படி 3மே உள்ள போயிருமா? இருடா, ஆர்சிபி, மும்பை, பஞ்சாப் 3ல வந்து எப்படி ஓகேவா? 3 குவாலிஃபை ஆயிருமா? 3ல எனக்கு மும்பை வந்து எழுதி கொடுத்துடலாம். அவனுக்கு டாப் 2 போவானுங்க. மற்ற ஸ்குவாடையும் கம்பேர் பண்ணா டாப் 2 இவனுங்க இருக்கிற ஸ்குவாடு. ஆர்சிபி இவங்க வந்துட்டு அகைன் அந்த பர்ஃபார்மன்ஸ் இவங்க கரெக்டா இந்த டீம் நம்ம சொல்ற மாதிரி இந்த டீம் அவனுங்க எக்ஸ்பெக்ட் பண்ற டீம் செட் ஆயிடுச்சு. மும்பை டாப் 4 போயிடும். ஆர்சிபியும் பஞ்சாபும் நல்ல டீம், ஆனா பிளேயிங் லெவனை மாத்தாம தோத்தாலும் பரவாயில்லன்ட்டு ஆடுனாங்கன்னா மேபி டீசென்ட்டா போலாம். உள்ள போயிடும். அதுல கம்பேரிட்டிவா எனக்கு பஞ்சாப் வந்துட்டு ரெண்டாவது அவங்களுக்கு பிச்சுமே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாதகமா இருக்கும். பவுலிங் வந்து ஸ்லோ பவுலிங் கொடுக்கும். அர்ஷதீப்பும் போடுவான், சல்லும் போடுவான், முல்லன் பிரச்சனை ஸ்லோ பிட்ச்ல பேட்டிங் இருக்கு. ஆடுவான். ஏன்னா லக்னோ ஸ்மால் பிட்ச் தானே, ஸ்லோவர் பிட்ச் தானே, அதுல அதுக்கே ஆடினா பிரப்சிம்ரன் ஆடுவான், ஐயர் ஆடுவான், நேஹல் வதேரா உள்ள இருந்தா அவனும் ஆடுவான். இவங்களுக்கு அதுவும் பிரச்சனை இல்லை, மிட்டிகேட் பண்ணிடுவானுங்க. ஆனா என்னன்னா மும்பைக்கு ஒண்ணு மறந்துட்டாரு. ராபின் மின்ஸ கூட இருக்கு ஓப்பனிங் இறக்கி விடலாம். ஒருவேளை ரயிலி ரிகல்டன் கிளிக் ஆகுது. அதான் அவனுங்க எது வேணா ட்ரை பண்ணலாம். ராபின் மின்ஸ் ஃபினிஷர் அப்படி சொல்ல முடியாதுல்ல. இன்டர்நேஷனல் டக்குன்னு இப்ப மேத்யூ வேட் எப்படி ஆடுறா, கீழே ஆடுறா மேலே ஆடுறா, அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். மேலே ஆடுறான். கரெக்ட் தான். இந்த பெரிய நல்ல பிளேயரே இல்லைன்னா ஓப்பனிங் போய்க்குவான். ஒரிஜினல் ஸ்குவாட் வந்துச்சுன்னா ஃபினிஷிங் ஆயிக்குவான். அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அவனுங்களுக்கு எல்லாமே லக்ஸரி இருக்கு. அவனுக்கு எப்படியும் ஒரு போயிடும். மும்பை கண்டிப்பா டாப் 4 போயிடும். ஆனா பஞ்சாபும் ஆர்சிபியும் ஒழுங்கா யூஸ் பண்ணானுங்கன்னா போயிடும்.